வீட்டில் சமையல் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய சமையல் சிலிண்டருடன் ஆதாரை இணைத்தால் மட்டுமே சிலிண்டர் மானியம் கிடைக்கும். அதை எளிதாக இணைப்பது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய அரசு தரப்பிலிருந்து ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு சிலிண்டர் இணைப்புகள் இலவசமாக வழங்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாமல் சமையல் சிலிண்டருக்கு ஒவ்வொரு மாதமும் 300 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த சிலிண்டர் மானிய உதவியை பெறுவதற்கு உங்கள் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைப்பது கட்டாயமாகும். ஆதார் எல்பிஜி இணைப்பின் நோக்கம் பயனாளிகளின் அடையாளத்தை பாதுகாப்பதும் மோசடி அல்லது நகல் உரிமைகோரல்களை தடுப்பது ஆகும். எனவே நீங்கள் ஒரு சிலிண்டர் இணைப்பை பெற்று அதை இன்னும் ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் மானிய உதவியை பெறுவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். ஆதார் கார்டுடன் இணைக்கும் இந்த முக்கியமான பணியை விரைவில் முடிப்பது நல்லது. இது மிகவும் எளிதான வேலைதான். இதை செய்ய பல வழிகள் உள்ளனர். உங்கள் எல்பிஜி சிலிண்டர் இணைப்புடன் ஆதார் கார்டை ஆன்லைனிலும் ஆஃப்லைன் முறையிலும் மிக எளிதாக இணைக்கலாம். சிலிண்டர் இணைப்பை ஆதாருடன் இணைக்க நீங்கள் படிவம் 1 மற்றும் படிவம் 2 ஆகிய 2 படிவங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அவற்றை உங்கள் எல்பிஜி இணைப்பு வழங்குநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். படிவம் 1 என்பது எல்பிஜி வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கிக் கணக்கு ஆதாருடன் இணைப்பதற்கான படிவமாகும். அதேபோல் படிவம் 2 என்பது எல்பிஜி இணைப்பு படிவமாகும். இந்த படிவங்களை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது சிலிண்டர் விநியோகஸ்தர் அலுவலகத்தில் பெறலாம். முதலில் எல்பிஜி ஆதார் இணைப்பு முற்றிலும் ஆன்லைனில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் படிவங்களை மட்டுமே பதிவிறக்கம் செய்ய முடியும். அதன் பின்னர் நேராக சமர்ப்பிக்க வேண்டும். இண்டேன், பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் போன்ற உங்கள் சிலிண்டர் இணைப்பு வழங்குநரின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட வேண்டும். உள்ளே சென்றதும் எல்பிஜி சர்வீசஸ் பிரிவுக்கு சென்று ஜாயின் டிபிடிஎல் யூசிங் ஆதார் அல்லது டவுன்லோட் ஃபார்ம்ஸ் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். இரண்டையும் பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து கொள்ள வேண்டும். படிவம் 1 பூர்த்தி செய்து உங்கள் ஆதார் அட்டை நகலை இணைத்து உங்கள் வங்கி அல்லது எல்பிஜி விநியோகஸ்தர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து படிவம் 2 பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து உங்கள் ஆதார் எண்ணை உங்கள் எல்பிஜி நுகர்வோர் எண் அல்லது ஐடியுடன் இணைக்க எல்பிஜி விநியோகஸ்தர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் வழங்கிய விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதும் உங்கள் ஆதார் அட்டை உங்கள் சிலிண்டர் கணக்குடன் இணைக்கப்படும். அருகிலுள்ள எல்பிஜி விநியோகஸ்தர் அலுவலகத்திற்கு சென்று படிவம் 1 மற்றும் படிவம் 2 பெற வேண்டும். படிவம் 1 பூர்த்தி செய்து உங்கள் ஆதார் அட்டை நகலுடன் வங்கி அல்லது விநியோகஸ்தர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து படிவம் 2 பூர்த்தி செய்து உங்கள் ஆதார் மற்றும் எல்பிஜி நுகர்வோர் எண்ணை இணைக்க தேவையான ஆவணங்களுடன் எல்பிஜி விநியோகஸ்தர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்.